இங்க அடிக்கடி ரோடு போடுற அது போடுறேன்னு சொல்லி கடை எடுக்க சொல்லுவாங்க, எடுத்து வைப்போம். ஆனா இந்த வாட்டி வந்து எந்த ஒரு இன்ஃபார்மா பண்ணல. இப்பதான் நான் ஏற்கனவே ஒரு வண்டி ஓடிச்சிட்டாங்க, உடச்சதால இன்னொரு வண்டி வாங்கினா அதையும் உடச்சு போட்டாங்க. இப்ப இதெல்லாம் இதுக்கெல்லாம் யார் நஷ்டடி கொடுப்பாங்க? மேயர் வர்றது எங்களுக்கு தெரியாது. நான் இப்போது 11 வரைக்கும் இங்க இருப்பேன், அதை யாருமே எதுவுமே சொல்லல. இதேதான் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு கடை வைக்க கூடாது சொன்னா நீங்க டீசெண்டா நீங்களே ஒரு இடம் கொடுங்க, நாங்க போயிடுறோம். அது கூட பண்ண மாட்டேன். அடிக்கடி இதே ப்ராப்ளம் தான். எப்ப பார்த்து இப்பதான் அந்த வண்டி 20,000 ரூபாய்க்கு ரெடி பண்ணி வாங்கினேன், அதை உடச்சிட்டாங்க. சிக்கன் கடை போட்டுருக்கிறீங்க, இங்க அடிக்கடி ரோடு போடுற அது போடுறேன்னு சொல்லி கடை எடுக்க சொல்லுவாங்க, எடுத்து வைப்போம். ஆனா இந்த வாட்டி வந்து எந்த ஒரு இன்ஃபார்மா பண்ணல. இப்பதான் நான் ஏற்கனவே ஒரு வண்டி ஓடிச்சிட்டாங்க, உடச்சதால இன்னொரு வண்டி வாங்கினா அதையும் உடச்சு போட்டாங்க. இப்ப இதெல்லாம் இதுக்கெல்லாம் யார் நஷ்டடி கொடுப்பாங்க? ஒண்ணு ஐடி எல்லாம் எது கொடுக்குறாங்க? இந்த ரோட்ல கடை வைக்க கூடாதுன்னா நீங்க எதுவுமே கொடுக்க கூடாது, எல்லாமே கொடுத்துட்டு எதுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றீங்க? ஆனா இவங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அடிக்கடி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கடி இதேதான் பண்றாங்க, கடை எடுக்கிறது உடைக்கிறது. எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. மேயர் வரலாம் எங்களுக்கு தெரியாது, எதுவுமே சொல்ல. எதுவும் சொன்னா நாங்களும் பிஃபோர் எடுத்து வச்சிருக்கோம்ல. நாங்க ஒண்ணு கோடி கணக்குல இங்க வந்து சம்பாதிக்க போறது கிடையாது, ஏதோ 10-20 சம்பாதிக்கிறோம். இப்ப இந்த கடை உடைச்சதுனால என்ன பாதிப்பு ஏற்படுத்துது? நிறைய பாதிப்பு எனக்கு வீட்டுக்கு இருக்கிறது. ஒரு லேடிஸ் தெரியாது நான் படிக்கிறேன், எல்லாத்துக்கும் பாதிப்பு தான். எனக்கு ஒரே பையன் தான் இருக்கிறான். இதை வச்சுதான் நான் எதுவும் ரன் பண்றேன், அது கூட இல்லாம ஆக்கிட்டாங்க. அடிக்கடி இதேதான் பண்றாங்க, எப்ப பார்த்து இதேதான் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு கடை வைக்க கூடாது சொன்னா நீங்க டீசெண்டா நீங்களே ஒரு இடம் கொடுங்க, நாங்க போயிடுறோம். அது கூட பண்ண மாட்டேன். அடிக்கடி இதே ப்ராப்ளம் தான். எப்ப பார்த்து இப்பதான் அந்த வண்டி 20,000 ரூபாய்க்கு ரெடி பண்ணி வாங்கினேன், அதை உடச்சிட்டாங்க. அதிகாரிங்க உங்ககிட்ட இது மாதிரி இடிக்க வரும்போது காசு எதுவும் மறுத்தாங்களா? இல்ல, அப்படி எல்லாம் எதுவும் மறுக்கல. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து ரோடு போட போறேன், காவா போட போறேன், எடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வாட்டி எந்த ஒரு இன்ஃபார்மா அவங்க பண்ணல. மேயர் வர்றது எங்களுக்கு தெரியாது. நான் இப்போது 11 வரைக்கும் இங்க இருப்பேன், அதை யாருமே எதுவுமே சொல்லல. மேயர் வரதான் வச்சிருக்காங்க, அது எங்களுக்கு தெரியாது. எதனால இடிச்சாங்க ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்க வந்த பிறகுதான் தெரியும் மேயர் வராங்க, எங்களுக்கு எந்த இன்ஃபார்மும் கிடையாது. இடிச்சது யாருங்க? கார்பரேஷன் காரங்க தான். அது அடிக்கடி நடக்குது இங்க. அடிக்கடி கார்பரேஷன் கார வண்டி எடுப்பான், தூக்குவான், உடைப்பான், இதேதான். ஜேசிபி வச்சு ஒரு இன்ஃபார்ம் பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு அடையாள அட்டை கொடுத்து உங்களுக்கு என்ன பண்றாங்க தெரியல சார், அது எதனால பண்றாங்க தெரியல சார். என்ன சொல்ல வரீங்க? இல்ல சார், எதாவது வந்து பண்ணக்கூடாது சார், அதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க வந்து நான் வந்து 7 வருஷமா இங்க கடை வச்சிருக்கேன். இது வந்து மாத்தூர் செகண்ட் லைன் ரோடு பார்க்கு எதிர்க்கு தான் எங்க கடைங்கெல்லாம் இருக்குது. நான் இங்க 7 வருஷமா கடை வச்சிருக்கேன். இங்க நான் வந்து தற்செயலா வந்து இங்க பார்க்கும்போது எல்லா கடையும் இடிச்சு தள்ளின்னு இருந்தாங்க. ஏன் தள்ளுறீங்கன்னு கேட்கறதுக்குள்ள எல்லா கடையும் இடிச்சு தள்ளின்னு இருந்தாங்க. நான் வந்து என் கடை எதிர்க்க தள்ளாதீங்க, ஆளுங்கிட்ட சொன்னா வந்து எடுத்து வச்சிருவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது கூட அவங்க வந்து டைம் கொடுக்கல. எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிக்கினே போயினே இருந்தாங்க. என் கடையாண்ட வந்தாங்க, நான் கடை எதிர்க்க நின்ட்டேன். வண்டி என் மேல ஏற்றிட்டு நீங்க வந்து என் கடையை இடிங்கன்னு நான் சொன்னேன். அதனால என் கடையை இடிக்கல, அப்படியே விட்டாங்க. மீதி எல்லா கடையும் அடிச்சு உடச்சு போட்டாங்க, தூக்கி கடைச்சிட்டு போயிட்டாங்க. இது பிளாட்ஃபார்ம்னால இல்லை, பிளாட்ஃபார்ம் உள்ளதான் நாங்க வச்சிருக்கோம் எல்லா கடையும், புரியுதுங்களா? எடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி உள்ள வைக்க சொன்னா நாங்க வச்சிருக்க போறோம். இப்போ அவங்க உடைச்சதுனால என்ன ஆச்சு, எங்களுக்கு தான் வந்து 50,000 60,000 செலவு இப்போ ஒரு கடைக்கும். இப்போ அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, இடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. இதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப நாங்க ரெடி பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் செலவாகும். அது அவங்க ஈடு கட்ட முடியுமா அவங்களால? அடையாள அட்டெல்லாம் இருக்கு சார், எங்க கிட்ட அடையாள அட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கார்பரேஷன்ல கார்டு இருக்கு, அடையாள அட்டை கொடுத்தா வந்து எங்களை இந்த மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி இந்த கடையை எடுத்து இந்த மாதிரி பண்ணின்னு இருக்காங்க. எங்களுக்கு நிரந்தரமா ஒரு இடம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்குப்பா, உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்க ஒரு ஓரமா போட்டுக்க போறோம் சார். பிளாட்ஃபார்ம்ல கடை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பிளாட்ஃபார்ம்லயே கடை இல்லை, நாங்க உள்ளதான் வச்சிருக்கோம். உள்ள இருக்கிற கடையை திருப்பி உள்ள எடுத்துன்னு போய் அடிச்சு உடைச்சு அதுவும் உள்ள தள்ளி விடுங்க, இங்க இருக்கக்கூடாது அப்படின்னா நான் எங்க சார் போறது, எங்க கடை வைக்கிறது? நான் எங்க சார் எடுத்துன்னு போய் வைக்க முடியும் இந்த கடையை? கீழே வீலெல்லாம் உடஞ்சி போச்சு, என் வீலெல்லாம் தூக்குறன்ற பேர்ல எல்லாம் வீலையும் உடச்சு போட்டாங்க. நான் எங்க எடுத்துன்னு போய் கடை வைக்கிறது? நீங்க சொல்லுங்க, நான் எங்கன்னா எடுத்துன்னு போய் வைக்கிறேன் அப்படின்னா அதை சொல்ல மாட்டாங்க. கடையை உடைக்கணும்ட்டு எல்லா கடையும் உடைச்சிட்டாங்க. இப்ப அது உடைச்சதுனால இன்னும் பிரயோஜனம், யாருக்குமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. இங்க டிஃபன் கடை இருக்கு சார், இங்க டிஃபன் கடை இருக்குது,
அப்புறம் காளான் கடை இருக்குது, பஜ்ஜி கடை இருக்குது, சிக்கன் கடை இருக்குது, எல்லாம் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் கடைங்கெல்லாம் நிறைய இருக்குது. கட்சி ஆளுங்க யாரோ வராங்க, மேயர் வராங்களா யாருன்னு தெரியல. ஆனா தகவலே சொல்லல, மேயர் தான் வராங்கன்னு இதுவரையும் யாரும் எங்களுக்கு சொல்லல. ஆனா யாரோ கட்சி ஆள் வராங்க, பெரிய ஆள் வராங்கன்னு தான் சொல்லி எல்லா கடையும் இடிச்சுட்டாங்க. எல்லாரும் தெரியும், ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும். நேற்று ஈவினிங் சொல்லியிருந்தா கூட நாங்க கடையை எங்கன்னா எடுத்துன்னு போய் பதுக்கி வச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா முன்னாடியே ஒரு 1 hour முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருந்தா, எல்லா கடையிலயும் போன் நம்பர் இருக்கு, ஒருத்தர்கிட்ட போன் பண்ணியிருந்தா கூட நாங்க எல்லாரும் வந்து ரோடு தூக்கி வச்சுட்டு இருப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.